அடுத்து என்னன்னு சொன்னால், அதாவது 81வது தலைப்பில் அத்துஆஉ கப்ல இத்யானி ஸௌஜா, மனைவியுடன் கூடுவதற்கு முன்னால், திருமண உறவில் குடும்ப உறவில் கூடுவதற்கு முன்னால் ஓதக்கூடிய துஆ. அதாவது குடும்ப உறவில் கூடுவதற்கு முன்னால் சொன்னால் நம்ம திருமணம் முடிச்சு முதல் நாள் இரவில் கூடுறதை மட்டும் என்ன செய்யலை, குறிக்கலை. நிறைய பேர் அப்படி மேலே வச்சுக்கிறாங்க. என்றைக்கெல்லாம் மனைவியோடு குடும்ப உறவில் ஈடுபடுகிறோமோ அன்றைக்கெல்லாம் இது என்ன செய்யும், குறிக்கும். அதே நேரத்தில் இது எந்த இடத்தை குறிக்கும் என்று சொன்னால், குடும்ப உறவுடைய ஆரம்ப கட்டமைக்க நம்ம மனைவியோட உறவு கொள்வதற்காக அறைக்கு போகிறோம், அப்போ பேசுகிறோம், இந்த கட்டத்திலேயே இந்த துஆ என்ன செஞ்சிடணும், ஓதிடணும். அதுதான் குறிக்குது. சரியா? இது திருமண உறவுடைய கடைசி கட்டத்தை என்ன செய்யல, குறிக்கல. நம்ம அறையில போய் மனைவியோடு உறவு கொள்ளணும்னு நினைக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம ஓதக்கூடிய துஆ இது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரில வருது 141வது இலக்கம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, லவ் அன்ன அஹதக்கும் இதா அத்தா அஹ்லஹு கால பிஸ்மில்லாஹ், உங்கள ஒருவர் தன் மனைவியோடு உறவு கொள்வதற்காக சென்றால் பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வின் பெயரை கொண்டு, அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான வ ஜன்னிபிஷ் ஷைத்தான மா ரஸக்தனா, உறவில் கூட ஒரு நல்ல எதற்கு உறவு கொள்கிறோம் என்ற அதாவது ஒரு மனிதாபிமான ரீதியான ஒரு எதிர்கால நோக்கத்தை கொண்ட, நம்மளுக்கு குழந்தை கிடைக்கணும் என்ற ஒரு நல்ல எதிர்பார்ப்பு கொண்ட ஒரு நல்ல சூழலை இஸ்லாம் என்ன செய்து எடுத்து வச்சுது. உலகத்தில் எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கண்டாலும் சரி 3-4 வகையில் அணுகலாம். உணர்ச்சி வசமாக அணுகலாம், கவலையோடு அணுகலாம், நகைச்சுவையோடு அணுகலாம், அலட்சியமாக அணுகலாம், எல்லாத்தையும். சில ஸ்பீச் நான் ஒரு உரை நிகழ்த்த போறேன், எனக்கு நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருந்தால் எனக்கு நினைச்சா என்ன செய்யலாம் தெரியுமா, எல்லா செய்தியை நகைச்சுவை என்ன செய்யலாம், அணுகலாம். இவரால் கிடைக்கிற பாதிப்பு என்ன தெரியுமா, எந்த செய்தியும் முக்கியம் இல்லாமல் போயிடும். இவரால் கிடைக்கக்கூடிய பாதிப்பு என்னென்னா, எல்லாத்தையும் நகைச்சுவையில் அணுகி முக்கியமான செய்தியில நகைச்சுவை பாணி என்ன செஞ்சிடும், வந்துடும். அப்போ ஒரு செய்தியை நகைச்சுவையோட எல்லாத்துலையும் நகைச்சுவை பாணி இருக்கிறதா நம்ம எல்லாத்துலையும் நகைச்சுவை அணியணும் பண்ணுவீங்களே, அணுகலாம். மனிதட்ட அந்த இயல்பு இருந்தால் எங்களுக்கு அவர் சொல்ற எல்லாமே நகைச்சுவை மாதிரி இருக்கும். அவரால் நினைச்சா இன்னமலாமால பின்னியாத்தை நகைச்சுவை சொல்லலாம். அவரால் நினைச்சா மன்னஹதர் ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யார் ஏற்படுத்துறார், மறுக்கப்பட்ட ஹதீஸை நகைச்சுவை சொல்லலாம். நகைச்சுவை அந்த சப்ஜெக்ட்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. மக்களை நினைச்சா அவர் என்ன செய்யலாம், ஒவ்வொரு செய்தியில் அந்த செய்தியை சொல்லி மட்டுமே என்ன செய்யலாம், அவருக்கு சிரிப்பு உணர்வை ஏற்படுத்தலாம். மனிதன் என்ன யோசிக்கணும், என்கிட்ட இந்த ஆற்றல் இருக்குது, நான் இதில் கவனமாக இருக்கணும், என்னைய அப்படி அணுகத்தான் என் மனசு என்ன செய்யும், சொல்லும். ஒன்று. இரண்டாவது, உணர்ச்சி வசமாக எல்லாத்துலையும் அணுகலாம். அவர் என்ன செய்யற, சர்வசாதாரணமான விஷயங்களுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு அணுகின என்ன நடக்கும் தெரியுமா, இன்னமலாமல் பின்னியாத்தில் மக்கள் அவருக்கு அள வைக்கலாம், விளங்கிட்டானே, அல்லது இந்த டென்ஷனாக வைக்கலாம். ஏன், அவர்கிட்ட எல்லா விஷயத்திலையும் உணர்ச்சி வசமாக அணுகக்கூடிய தன்மை இருந்தால் எல்லாத்தையும் கவலையாக அணுகலாம், எல்லாவற்றையும் கவலையா. அப்ப என்ன செய்யும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மகிழ்ச்சியான சம்பவங்கள்ல கூட கண்ணீர் என்ன செய்யலாம், வர வைக்கலாம். அவற்றை இயல்பிலே அது இருந்தா அவர்கிட்ட இதை அலட்சியமாக அணுகலாம். எதுவுமே முக்கியம் இல்லை, எதுவுமே முக்கியம் இல்லைன்னு என்ன செய்யலாம், அணுகலாம். எனவே எது நல்லது தெரியுமா, நகைச்சுவை உணர்வு எவ்வளோ இருந்தாலும் சரி, அலட்சியப்படுத்தக்கூடிய ஆற்றல் எவ்வளோ இருந்தாலும் சரி, கவலையாக அணுகக்கூடிய எது ஆற்றல் இருந்தாலும், உணர்ச்சி வசமாக அணுகக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் ஒருத்த என்ன செய்யணும்டா, இதை நிர்வகிச்சு கொள்ளணும். இது கவலைக்குரிய செய்தி, இது கவலையாக மட்டும்தான் நான் என்ன செய்யணும், அணுகணும். இது நான் கவனம் எடுக்க வேண்டிய செய்தி, இதில் என் உணர்வு பாதிச்சு என்ன செய்யக்கூடாது, இதில் நான் என்ன செஞ்சிடக்கூடாது, எனது இந்த சந்தோஷமான அதாவது உணர்ச்சி வசமான ஒரு விஷயத்தை போட்டு மாற்றிடக்கூடாது. கவலையை கவலையை அணுகணும், நகைச்சுவை நகைச்சுவை அணுகணும், உணர்ச்சியை உணர்ச்சி வசமாக அணுகணும், அதே போல் சந்தோஷத்தை சந்தோஷமாக அணுகணும். அலட்சியத்தை இது அலட்சியப்படுத்த வேண்டிய முறை, அலட்சியமாக என்ன செய்யணும், அணுகணும். இல்லை என்ற மக்கள் என்ன நடக்கும் தெரியுமா, நபித்தோழர்களோட விஷயத்தை நகைச்சுவை பண்ணிக்கு போயிடுவாங்க. நடந்துக்குது எல்லாத்தையும் நகைச்சுவை அணுகி. உதாரணமான ஒரு விஷயம் சொல்கிறேன், சரி, இதை நான் சொல்லணும்னே நினைச்ச ஒரு செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தொழுதுட்டிக்கிறாங்க. தொழுதுட்டு இது முடிஞ்ச உடனே ரசூலாங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது, பின்னால் ஒருவர் ஓதுறாரு. திரும்பி ரசூலா தொழுது முடிஞ்சோடனே கேட்டாங்க, மாலி உனாசியா, யார் இந்த மாதிரி என்னது நான் ஓதக்குள்ள ஓதுனேன், எனக்கு டிஸ்டர்பாக இருந்தது அப்படின்னு ரசூலா சொல்றாங்க. சஹாபாக்கெல்லாம் மௌனமாக்கிறாங்க. அவர் ரசூலா கேட்குறாங்க. அப்போ கேட்ட உடனே சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒருத்தரை காட்டுறாரு, இவர் தான் சொல்லி. இதை ஒரு ஆள் எப்படி அணுகிறாருண்டா, ரசூலா கேட்குறாங்க, யாரு இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணு, இந்த ஆள் தான் அப்படின்னு சஹாபாக்கள் சொன்னார்கள் அப்படின்னு சிரிப்பு வந்துடும் எல்லாருக்கும். அப்படி சொன்னா சிரிப்பு வந்துடும். ஆனால் நபித்தோழர்களை ஜோக்கா எடுத்துருவாங்க, நபித்தோழர்களை ஜோக்கா எடுத்துருவாங்க. ஏன், வசனம் சரி, இந்த ஆள் தான் சொன்னாங்க, அவங்க இந்த ஆள் தான் சொன்னாங்க, ரசூலாண்ட காட்டி தான் கொடுத்தான். அணுகள் எப்படி இருந்தது, நகைச்சுவை அணுகள். என்ன நடக்கும், எங்களுக்கு நபித்தோழர் தொழுகை போகிறோம், நம்ம விளையாடின மாதிரி விளையாடிக்கணும், இந்த மாதிரி என்ன செஞ்சிடும் ஆகிரும். அணுகள் சரியா இருக்கணும். நபித்தோழர் என்ன சொன்னாங்கடா, இவர் தான் சொன்னாரு, அல்லாஹ்வின் தூதரே இவர் தான் சொன்னார். இந்த அணுகல் எப்படி இருக்கும், அந்த செய்தியை ஒழுங்கான வடிவத்தில் கொடுக்கும். இதை மாதிரி அணுகலாம், இவர் தான் சொன்னார்கள் அணுகலாம். விளங்கிட்டா என்ன நடந்துரும், சம்பந்தம் இல்லாத முக்கியத்துவம் அந்த செய்திக்கு என்ன செஞ்சிருவோம், கொடுத்துருவோம். நல்லா புரிஞ்சுங்க, ஒரு செய்தியை நம்ம கவனமாக இருக்கணும் எப்படி அணுகிறாரு. சில நேரத்தில் கொஞ்சம் அழுத்தமாக அணுகினா அழுக வந்துடும் அந்த செய்திக்கு.
அந்த செய்திக்கு அழுக வந்துடும். அணுகுதல்ல உள்ள பிரச்சனை அது. செய்தி நம்ம நினைக்கணும் இது கவலைக்குரிய செய்தியா, ரசூலுல்லாஹ் கவலைக்கு சொன்னாங்களா? அணுகுதல்ல தான் நம்மளுக்கு கவலையும் கண்ணீரும் சந்தோஷமும் சிரிப்பு வருதே ஒழிய எல்லாமே செய்தியால மட்டும் வரதல்ல. சிலர் கண்ணீர் வடிக்கிற செய்தியை சிரிச்சு அணுகிடுவாங்க, நம்ம அந்த செய்தியில் சிரிச்சிருவோம். இந்த நகைச்சுவை பாணியிலே இன்றைக்கு நிறைய பேர்ட்ட எதிரிக்கு தெரியுமா? கவலை அணுகுதல் பரவாயில்ல, மார்க்கத்தை பாதிக்காது. உணர்ச்சி வசமான அணுகுதல் மார்க்கத்தை பாதிக்காது. அலட்சியமான அணுகுதலும் நகைச்சுவையான அணுகுதலும் என்ன நடக்கும் தெரியுமா? மார்க்கத்தை பாதிக்கும். பாதிச்சு எல்லாம் ஜோக் ஆகிரும். ஜோக் ஆகினா கடைசியில் எங்களுக்கு குர்ஆன் வசனத்தை ஜோக் வரும், ஹதீஸ்ல ஜோக் வரும், எல்லாம் நகைச்சுவை அணுகிறது. ரசூலுல்லாஹ் நகைச்சுவை செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு 6605 வசனத்தை நகைச்சுவை என்ன செய்யுது? அணுகிறது. ஹதீஸே நகைச்சுவை, ஆனால் செய்தியை சொல்லிடுவார். ஆனால் அணுகுதல் நகைச்சுவை. இது நம்ம நிர்வகிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி. இதே மாதிரி தான் ஒருவன் குடும்ப வாழ்க்கை அப்படி என்கின்ற ஒரு பகுதி இருக்குதா, அவன் எல்லா வகையிலும் அதை என்ன செய்யலாம்? அணுகலாம். மார்க்கம் ஆன்மீக வழிமுறையில் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய முறை என்னன்னு சொன்னா, அந்த இடத்திலும் எங்களுக்கு மார்க்க ரீதியான அணுகுமுறை இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆதம் முஸ்லிமாக நம்ம இருக்கிற நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயமும் சதகா தான் அப்படின்றாங்க. சொல்லிட்டு வஃபி புத்இ அஹதிக்கும் சதகா, உங்களது குடும்ப வாழ்க்கையில உறவுல வர்றீங்களே அதுவும் சதகான்னாங்க ரசூலுல்லாஹ். எப்படி சொன்னாங்க? அது என்ன மாதிரி அணுகினாங்க சொன்னாங்க? மனிதன வாழ்க்கையில நடக்கிறது தான், ஆனா அதை மார்க்க ரீதியான அணுகுமுறைக்கு ரசூலுல்லாஹ் கொண்டு வந்தாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நம்ம குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறதுல எதுல எப்படி சதகாவாகும்? அது எங்களது ஆசை தானே அப்படின்னு கேட்கிறாங்க. அப்புறம் சொல்றாங்க, அரஐத இன் வலஅஹு ஃபில் ஹராமி அகான அலைஹி விஸ்ர், அவர் ஹராமில இதை ஈடுபட்டால், தவறான முறையில் ஈடுபட்ட அவருக்கு குற்றமிக்கான்னு கேட்டாங்க. ஆமாண்ணாங்க. ஃபகதாலிக், அவ்வாறுதான் அவர் ஹலால்ல அதை நடந்து கொண்டால், ஹலாலில் இதா வலஅஹு ஃபில் ஹலாலி ஃபகான லஹு அஜ்ர், அவருக்கு கூலி உண்டு என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அணுகுதல் என்பது ஆன்மீக உணர்வு. ஆனால் எல்லா உணர்வும் எங்க தலையில் இருக்குமா? மனிதன் நினைச்சா எங்களே மாறிக்கலாம். நாங்கள் எதை எப்படி அணுகணும் என்பது எங்களோடு உள்ள. மனிதன் மிருகமாகவும் மாறலாம், மனிதன் நடுநிலையும் கையாளலாம், எல்லாத்தையும் கவலையா சீரியஸாக என்ன செய்யலாம்? கையாளலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம எப்படி நடந்தா விரும்புவானோ அப்படி அணுக நம்ம என்ன செய்யணும்? பழகிக்கொள்ளணும். மார்க்க உரை விஷயத்தில் இந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். அப்பதான் நபித்தோழர்களுடைய செய்தியை நல்ல கண்ணியமான முறையில் என்ன செய்வோம்? கொண்டு போய் சேர்ப்போம். வார்த்தை பிரயோகங்கள் எப்படி என்ன மாதிரி என்ற அதெல்லாம் என்ன செய்யும்? முறையாக கொண்டு போய் சேரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இந்த செய்தி யாரா இப்படி அதாவது மனைவிடத்தில் போனது பிஸ்மில்லா அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான, யா அல்லாஹ் ஜன்னிபின ஷைத்தான், ஷைத்தானை தூரமாக்கு, எங்களை விட்டு ஷைத்தானையுமே தூரமாக்கு. வ ஜன்னிபின ஷைத்தான, எங்களை விட்டும் ஷைத்தானை தூரமாக்கு. வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, எங்களுக்கு நீ எனக்கு கொடுக்க போறாய் மா ரஸக்தனா, குழந்தை, அந்த கிடைக்கக்கூடிய குழந்தையை விட்டு ஷைத்தானை என்ன செய்? தூரமாக்கு. அந்த மாதிரி ஒரு துஆ கேட்டால் ஃபகுதிய பைனஹுமா, அவங்களுக்கு இருவருக்கு இடையில் குதியேண்டா கலா செய்யப்பட்டால், குழந்தையோடு இறைவனால் தீர்மானிக்கப்பட்டால், வலதுன் லம் யதுர்ர, பாதிக்காது. அந்த குழந்தை என்னது? ஷைத்தான் எந்த வகையிலும் பாதிக்க முடியாது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது 190 புகாரில 141வது இலக்கம், புகாரில 141வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. ரைட்.